வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு வெள்ளை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து சிறும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, இது மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து குருமாவுக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு, இவ்வளோ தாங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இது கூட சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு அதெல்லாம் வந்து இது கூட சேர்க்கணும். தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கணும். இப்போ வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் போல் வதங்கட்டும். லேசாக அந்த வெங்காயத்தோட கலர் மட்டும் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஊட்டி இப்போது பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் வதக்கி விட்டுடலாம். இதை ஒரு தடவை வதக்கினதுக்கப்புறமா கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து இதையும் வதக்கி விட்டுடலாம். தேங்காய் வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு சின்ன மூடியில் வந்து 1/2 மூடி தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கு இருப்ப தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்புக்காக பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறோம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 2-3 கல்பாசி பூ இருக்குல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம அதே கடாயை கழுவிட்டு காய வச்சுக்கிறேன். ஆறுனதுக்கப்புறமா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு அந்த கல்பாசி பூவை இது கூட சேர்த்துட்றேன். சோம்பை கூடவே சேர்த்துருங்க. இது எல்லாமே கொஞ்சம் லேசாக வதங்கி வரட்டும். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேசாக செவந்ததுக்கப்புறமா கூட நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக சாப் பண்ணோம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கு வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது இந்த குருமாக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. தக்காளி வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கணும்னு போடுறோம். ஆனால் குருமா வந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த வெள்ளை குருமா அப்படின்ற ஸ்டேஜை மாறிடக்கூடாது. பார்த்திங்கன்னா அந்த தோல் மட்டும் லைட்டாக வெந்து வந்திருக்கும். மற்றபடி வந்து தக்காளி வந்து குழஞ்சிடக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அது உடனே வந்து தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமாவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கலாம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு பாருங்கள், பார்க்கவே நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல. நம்ம வெங்காயம்லாம் வதக்கி சேர்த்துருக்கனால ஒயிட்டாக இருக்குது. தேங்காய் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடும். ஸோ அதனால் வந்து வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம்.
இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உங்களுக்கு தேவைன்னா கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது மாதிரியான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைன்றனால உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், தக்காளி அங்கங்கே இருக்குல்ல, அதுதான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தக்காளி ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அந்த புளிப்பு சுவை அப்படியே இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த குருமாவோட டேஸ்ட்டுமே ரொம்ப மாறிடும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா இந்த குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து சப்பாத்தி, புரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்குமே வந்து ஓரளவுக்கு அடாப்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனலாக வந்து நம்ம குருமா ரெடியானதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.